ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான கீ ரைஸை குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் கீ ரைஸ் செய்வதற்கு ஒரு டம்ளர் பிரியாணி அரிசியை 10 நிமிடம் ஊற வைத்து வைத்துவிடலாம். கீ ரைஸ் நாம் பாஸ்மதி அரிசியில் செய்தாலும் சுவையாக இருக்கும், ஜீரக சம்பா அரிசியில் செய்தாலும் அருமையாக இருக்கும். செய்வதற்கு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்படி ஒரு பெரிய பாத்திரத்தில் அரிசியை வேக வைத்து எடுத்து விடலாம். நாம் தண்ணீர் கொதிக்கும் போதே சிறிதளவு பட்டை, சாதத்திற்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வைத்தால் உதிராமல் அருமையாக வரும். நாம் பட்டை சேர்த்து பிரியாணி அரிசியை வேக வைத்தால் நல்ல மணமாக இருக்கும். தண்ணீர் நன்றாக கொதிக்கவும் ஊற வைத்த பிரியாணி அரிசியை சேர்த்து விடலாம். நாம் அரிசியை 3/4 பதம் வேகும் வரை வேக வைத்து வடித்து விடலாம். நாம் தண்ணீர் நன்றாக கொதிக்க வைத்து சேர்த்தோம் என்றால் 10 நிமிடத்தில் பாதி வெந்து வந்துவிடும். இந்த சமயம் நாம் வடித்து எடுத்து விடலாம். நாம் இப்படி ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்து விடலாம். தண்ணீர் நன்றாக வடிந்த பின் ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். நாம் சாதத்தை பெரிய பாத்திரத்தில் மாற்றிய பின் பட்டையை எடுத்துவிடலாம். பட்டையை எடுத்த பின் கீ ரைஸ் செய்து விடலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நெய் சூடானதும் முந்திரி பருப்பு, கிஸ்மஸ் பழத்தை வறுத்து எடுத்து விடலாம். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரை நாம் வறுத்து விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வைத்து நாம் வறுக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வரவும் நாம் எடுத்து விடலாம். நாம் அதே நெய்யில் 1 ஸ்பூன் கிஸ்மஸ் பழத்தை சேர்த்து வறுத்து விடலாம். நாம் இந்த சமயம் எடுத்து விடலாம். நெய்யுடன் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கீ ரைஸ் செய்து விடலாம். எண்ணெய் காயவும் 2 ஏலக்காய், கிராம்பு, சிறிது பட்டை சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். நாம் சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்ததால் வெங்காயத்திற்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் உப்பு சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்கிய பின்னர் நறுக்கிய பச்சை மிளகாயை சேர்த்து விடலாம். 2 பச்சை மிளகாயை சரியாக வரும். கடைசியாக சேர்ப்பதற்கு வெங்காயத்தாலே பொடிதாக நறுக்கி எடுத்து விடலாம். பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டுடன் இந்த அளவு வதங்கவும் கறிவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து விடலாம். மல்லி இலை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து வேக வைத்த சாதத்தை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெய் சாதத்திற்கு நாம் சாஸ் எதுவும் சேர்க்காமலே செய்யலாம். மிக சுவையாக இருக்கும். நாம் வேக வைத்த சாதத்தை மெதுவாக சேர்த்து விடலாம். சாதத்தை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வைத்து மெதுவாக கிளற வேண்டும். சாதத்தை வெங்காயத்துடன் நன்றாக மிக்ஸ் செய்த பின் நாம் வறுத்த முந்திரி பருப்பு, கிஸ்மஸ் பழத்தை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் முந்திரி, கிஸ்மஸ் பழம் போடுவதால் கீ ரைஸ் மிக சுவையாக இருக்கும். பொடிதாக நறுக்கிய வெங்காயத்தாளை சேர்த்து ஒரு முறை நன்றாக கிளறி விடலாம். இந்த சமயம் 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான நெய் சாதம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான கீ ரைஸை குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த நெய் சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக பட்டர் சிக்கன் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெறும் டொமேட்டோ சாஸ் வைத்து சாப்பிட்டாலே இந்த கீ ரைஸ் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான கீ ரைஸை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.